கன்னி ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே உறவுன்னு சொல்லிக்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தாய் தந்தையாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், சொந்த பந்த வகையிலுமே நிறைய உறவுகள் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டுன்னு சொல்லலாங்க. ஆனால் என்ன இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே யாருடைய உதவிகளுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலை தான் நீங்கள் இந்த நேரம் இருந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாங்க. ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசக்கூட உங்களுக்கு இந்த நேரம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு ஆறுதல் சொல்லக்கூட இந்த நேரம் கன்னிராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் உறவுங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு பலமாக இல்லை. அதுலேயும் உங்களுக்கு மிகப்பெரிய மன கஷ்டங்கிறது இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேத்துக்கு நிறைய உதவி செஞ்சுருப்பீங்க. மற்றவங்க கஷ்டத்தை கூட தன்னோட கஷ்டமாக நினச்சி நேரடியாக உதவி செஞ்சுருக்கிறீங்களோ இல்லையோ, மறைமுகமாவது மற்றவங்களுடைய துன்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களுக்கு இருந்திருக்கும். நிறைய உதவிகளும் செஞ்சுருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் உங்களை திரும்பி பார்க்க தான் ஆளே இல்லைன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன செஞ்சாலும் உங்களுடைய பிரச்சனைங்கிறது நாளுக்கு நாள் அதிகமாக தான் இருக்குது. காசு பணத்துலேயும் சரி, இந்த நேரம் உங்களுக்கு பல கஷ்டம், மன வேதனை ஒரு பக்கம் இருந்துகிட்டே வருதுன்னு சொல்லலாங்க. திக்கில்லாதவங்களுக்கு தெய்வதான் துணைங்கிற மாதிரி நீங்கள் நிறைய வழிபாட்டு செய்கிறீங்க, நிறைய கோவில் வழிபாட்டு எல்லாமே செய்கிறீங்க, உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க, முன்னொரு வழிபாட்டையும் செஞ்சு பார்க்குறீங்க. ஆனால் எதுவுமே சரியான முறையில் அமையாத மாதிரி தான் இந்த நேரம் இருந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லலாங்க. எப்படி தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணுங்கிறது தான் பலருமே பல பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே மனசில் போட்டு நீங்கள் குழப்பிட்டுருக்கிறீங்க. பண கஷ்டமும் இந்த நேரம் இருக்குது, வாழ்க்கையில் மன கஷ்டமும் இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படி நீங்கள் எத்தனை வழிபாடு செஞ்சிருந்தாலுமே என்ன செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கலாம், இது எல்லாம் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி பார்க்குறப்ப குல தெய்வத்தோட சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வ வழிபாடுன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பாடுபட்டாலும் பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றமே இல்லைன்னு இருக்கக்கூடியவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நல்லா சம்பாரிச்சு கை நிறைய பணம் வச்சுருந்தாலுமே அது முழுமையாக உங்களுக்கு நீங்கள் செயல்படுத்த முடியாத, உங்கள் பயன்பாட்டுக்கு செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பீங்க. அதே மாதிரி பண வருமானம் கொண்டு வந்தாலும் அடுத்த நிமிஷம் எங்கே போகுதுன்னு தெரியாத இருக்கக்கூடியவங்களும் இருப்பாங்க. கையில் பணமே தங்காத சூழ்நிலைங்கிறது பெரும்பாலும் இந்த நேரம் கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்குது. ஏன்னா செலவுக்கு மேலே செலவுங்கிறது அதிகமாக இந்த நேரம் இருக்குதுன்னு சொல்லலாங்க. இந்த நேரம் பெரும்பாலானவங்க புலம்பி தான் தவிக்கிறீங்க. அப்படி பார்க்குறப்ப சாதாரண விஷயந்தான், நீங்கள் பெரிய விஷயம் எல்லாமே செய்ய வேண்டிய ஒரு அவசியங்கிறது இல்லை. கன்னி தெய்வ வழிபாடு நம்முடைய குடும்பத்தில் நமக்கு முன்னாடி இல்லைன்னா நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களா இருக்கட்டும், தந்தை கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்முடைய குடும்பத்தில் வாழ்ந்துட்டு போனவங்களா இருக்கட்டும், இந்த 12 வயசுக்குள்ளே மறைந்திருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த குழந்தைகளை கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி தெய்வத்தை கூப்பிட்டு நாம் வீட்டில் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த வழிபாட்டை செய்கிறது ஒரு முக்கியத்துவம்னு சொல்லலாம். அப்படி பார்க்குறப்ப கன்னி தெய்வ வழிபாட்டை எப்படி செய்யணும், இதனால் நம்ம குடும்பத்தில் எப்படிப்பட்ட நல்ல பலனை கொண்டு வர முடியும், கன்னி தெய்வ வழிபாடு ஏன் அவ்வளவு முக்கியம், இது எல்லாம் தான் இந்த பதிவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்குமே கன்னி ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. வழியாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து எந்த மாவட்டத்திலிருந்து இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸை சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கக்கூடிய நபராக இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியாக தீர்வு காணும் நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தாராளமாக தொலைபேசி மூலிமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். பெரும்பாலும் குழு தெய்வத்தை கண்டுக்காமல் விட்டாலும் சரிங்க, நம்ம குடும்பத்தில் முன்னவங்களை சரியாக வழிபாட விட்டாலும் சரிங்க, வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். இதை விட முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்னி தெய்வம் தான். கன்னி தெய்வத்தை கண்டுக்காமல் விட்டுட்டாதான், அதோட கோபம் இருந்தால் தான் பல பிரச்சனை நம்ம சந்திக்கிற மாதிரி இருந்திருக்கோம். நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம குடும்பத்தை சேர்ந்திருக்கக்கூடியவங்க இந்த அண்ணன் தம்பி பங்காளி உறவாக இருக்கட்டும், கூட பிறந்தவங்களாக இருக்கட்டும், நம்முடைய ஊன் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் பல பாதிப்புங்கிறது நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். வறுமை, கடன், சண்டை, தொழில் விருத்தி இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் நிம்மதி இல்லாத சூழ்நிலை, ஒன்று போனால் ஒன்றுன்னு அடுத்தடுத்து குடும்பத்தை ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது இந்த கன்னி தெய்வத்தை நம்ம வழிபடாமல் இருக்கிறது தான். கன்னி தெய்வங்கிறது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறைந்து போயிருக்கக்கூடியவங்களை, நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைஞ்சவங்களை நாம் இந்த நேரம் வழிபாடு செய்கிறது அது நல்ல பலனாக கொடுக்குமாங்கிறது பலருமே கேள்விக்குறியாக இருந்துட்டு வருது. அந்த வகையில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் வெளியாட்களை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து உங்களுடைய கன்னி தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறத விட, நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து உங்கள் கன்னி தெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலும் அந்த கண்ணி எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை விட்டு தான். நம்ம கூட பிறந்தவங்க, அண்ணன் தம்பி, நம்ம குடும்ப உறுப்பினர்கள் எல்லாரும் சேர்ந்து, நம்முடைய வம்சத்தில் வந்திருக்கக்கூடியவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளை கூப்பிட்டு வழிபாடு செய்கிறப்ப அந்த கண்ணிங்கிறது மனமகிழ்ச்சி அடைஞ்சு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல தடைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். அதனால தான் அந்த காலத்தில் எல்லாமே கிராமப்புறங்களில் இந்த கன்னி தெய்வ வழிபாட்டை
சரியாக செஞ்சுட்டு வரக்கூடியவங்க இருப்பாங்க. இது ஆடி மாதம், இந்த தை மாதத்தில் பொறுத்த வரைக்குமே இந்த பங்குனி உத்திர நாட்கள் எல்லாமே இந்த கன்னி தெய்வத்தை வழிபடக்கூடியவங்க பெரும்பாலானவங்க இருந்துட்டு வந்திருக்கிறாங்க. இந்த காலத்தில் பெரும்பாலும் இந்த கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது யாரும் செய்யறதில்ல. ஆனால் கிராமப்புறங்களை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன குழந்தைகள் எப்போ பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு உடல்நல தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். உடனே அவங்க செய்யக்கூடிய விஷயம் கன்னி தெய்வத்தை கூப்பிட்டு வழிபாடு செய்வாங்க. இது பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. கன்னி தெய்வத்தை பொறுத்த வரைக்குமே இந்த ஆடி மாதம் தை மாதத்தில் பொறுத்த வரைக்கும் வழிபாடு செய்வாங்க. இல்லைன்னா இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களில் கூட உங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைஞ்சிருந்த அந்த கண்ணியை நீங்கள் கூப்பிட்டு வழிபாடு செய்கிறப்ப நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. பெரும்பாலுமே மனித குலத்தை விருத்திடை செய்யக்கூடியவர் தான் பெண். அப்படிப்பட்ட பெண் பொறுத்த வரைக்குமே மகா சக்தியை பார்க்கக்கூடிய விஷயங்கிறது நம்மளுடைய வழக்கத்தில் இருந்துட்டு வருது. அந்த வகையில் தாய்மையை பரிசா பெறாமலே இந்த உலகத்தை விட்டு போனவங்க பொறுத்த வரைக்குமே மிகப்பெரிய சக்தியாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லலாங்க. சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் சரி, கல்யாணமாகாத கன்னி பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்களை வழிபட்டால் மாங்கல்ய பலம் அதிகரிக்கும், விரைவில் திருமண யோகம் கூடி வரும், குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உண்டாகும். அந்த வகையில் பொதுவாகவே நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் இந்த கன்னி மூலையில், வீட்டோட கன்னி மூலையில், வீட்டில் திசைக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த கன்னி மூலை, அக்னி மூலை, வாயு மூலை, ஈசானி மூலைன்னு இந்த கண்ணிக்குன்னே ஒரு மூலைங்கிறது வச்சுருப்பாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். கன்னி வழிபாட்டை உணர்ந்திருக்கக்கூடியவங்க இந்த விஷயத்த செய்ய பாருங்க. அதாவது மறைந்த அந்த பெண்ணுக்கு ஏற்ற வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ உடையில இருந்தால் உடை எடுத்து வச்சு, சிறுமிக்கு ஏற்ற மாதிரி, அதே மாதிரி இளம் பெண்ணுக்கு எந்த வகையில் நீங்கள் செய்வீங்களோ அது எல்லாமே. இளம் பெண்ணாக இருக்கக்கூடியவங்க என்ன விரும்புவாங்க, இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த பாவாடை சட்டை, இந்த பூ வளையல் போட்டு இதெல்லாம் விரும்புவாங்கள்ல, அந்த விஷயத்த எல்லாமே நீங்கள் செஞ்சு மஞ்சள் கிழங்கு வச்சு தொடர்ந்து இந்த தேங்காய் பழம் இது எல்லாமே நீங்கள் படைச்சி உங்கள் கன்னி தெய்வத்தோட பேர் தெரிஞ்சிருந்தா உங்கள் கன்னி தெய்வத்தை கூப்பிட்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம். இல்லைன்னா நீங்கள் அந்த கன்னி தெய்வத்தை மனதார நினச்சி, எனக்கு தெரிஞ்சும் தெரியாமல் இருக்கும் ஆனால் நீங்கள் எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும்னு மனதார குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து, அங்காளி பங்காளி கூட ஒன்று சேர்ந்து நீங்கள் எல்லாருமே சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்து வழிபாடு செஞ்சிங்கன்னா இன்னும் ரெட்டிப்பான பலன் கிடைக்கும். இந்த விஷயத்த செய்ய பாருங்கள். அதாவது இளநார்பட்டியில் அந்த சாயிர நேரத்தில் மஞ்சக்கிழங்கு, சிற்றாடை சேலை, கண்ணாடி சீப்பு, வளையல் வச்சு மணக்கக்கூடிய பூக்கள், பிச்சுப்பூ, மறிக்குழந்து, மல்லிப்பூ மாதிரி நீங்கள் படைச்சி சாம்பிராணி மணத்தை வீடு முழுக்க பரப்பி முற்றத்தில் நீர் தெளித்து கண்ணியை வரவேற்று நீங்கள் வழிபாடு செய்யணும். இப்படி நீங்கள் ஒன்று சேர்ந்து வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. வருஷத்துக்கு ஒரு முறையாவது இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள். அதே மாதிரி அடுத்த வருஷம் நீங்கள் செய்கிறப்ப அந்த கன்னி பெட்டியை திறந்து பார்க்குறப்ப கடந்த ஆண்டு நீங்கள் வச்ச மஞ்சள்ங்கிறது முளை விட்டுருந்தா, அதே மாதிரி வாசனை இருந்தால் அந்த இடத்துல கன்னி தெய்வம் துடியாக இருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்கிறது ஒரு உண்மையான விஷயமா சொல்லப்பட்டு வருது. இது சொல்லப்படாத எழுதப்படாத விதியாகவும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருந்துட்டு வருது. அந்த வகையில் இந்த விஷயத்தை செய்ய பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். குடும்ப ஒற்றுமைக்கு தான் இந்த கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் மறக்காமல் செய்ய பாருங்கள், கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு. அந்த விஷயத்தை செய்கிறப்ப உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் அன்னதானம் செய்கிறது, அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களால் முடிஞ்சால் இந்த துணியெல்லாம் வாங்கி கொடுக்குறது, இனிப்பு சம்மந்தப்பட்ட பொருளை நீங்கள் கொடுக்குறது, இது எல்லாமே நல்ல பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்கள் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நீங்கள் பெற போகிறீங்கிறது மேலுமே நம்ம பார்க்கலாம். இந்த நேரம் 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான், ராகு 11ல் இருக்கக்கூடிய சுக்கிரன், இந்த ஒரு 3 கிரகச்சேர்க்கை உங்களுக்கு சிறப்பாக தாங்க அமைஞ்சிருக்கு. நினைக்கிற காரியம் நடக்கும். வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கோங்க. புத்திசாலித்தனத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டாம். எப்படி எந்த நேரத்தில் எப்படி செயல்படுங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதனால் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னா சிறப்பு தாங்க. பொருளாதாரத்தில் பொறுத்த வரைக்குமே எந்த குறையுமே இல்லை. வருமானத்தை நீங்கள் எப்படி கொண்டு வரக்கூடிய அமைப்புங்கிறது சிறப்பாக இருக்குது. தனக்காரகன் சுக்கிரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. சுகாதிபதி குரு தனஸ்தானத்தை பார்க்குறதால பொருளாதாரத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டாம், சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் தேவையில்லாத செலவுங்கிறது இருக்கும். பணத்தை நீங்கள் கொண்டு வந்தாலுமே பணம் வரையங்கிறது நேரம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2ஆம் இடம் பலங்குன்றே இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகுங்க. அதனால் இந்த விஷயத்தில் கவனம் பாருங்கள். வரவு இருக்குது, ஆனால் வரவுக்கு தகுந்த செலவு கொஞ்சம் பின்னாடியே இருக்கும். ஆக மொத்தம் வரவும் செலவும் சமங்கிற மாதிரி தான். திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கன்னா பெருசாக நீங்கள் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை வராது. அதே மாதிரி சுபகாரிய முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஆரம்பத்தில் கொஞ்சம் தடை கொடுக்கும். ஆனால் இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய வாய்ப்பாக கன்னிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. ராசிக்கு சனி செவ்வாய் சம்பந்தம் இருக்கிறதால, ராசி அதிபதி புதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வேலைச்சுமை கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கும். ஏற்கனவே வேலைச்சுமை உங்களுக்கு அதிகம் தான். ஆனால் இந்த காலகட்டங்களில் இன்னுமே வேலைச்சுமை அதிகமாக இருக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் மற்றவங்ககிட்ட வேலையை ஒப்படைக்காதீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. என்ன ஒன்று கொஞ்சம் உங்கள் பேச்சு கேட்டு நடக்க மாட்டாங்க. தேவையில்லாத பழிச்சல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் மட்டும் இல்லை, இந்த தாய் மாமன் வழியில், இந்த சகோதர வகையிலுமே இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு பேச்சுவார்த்தையில் கவனம் கொடுக்கணும். மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது. பெரும்பாலும் உடல்நிலையில் பாதிப்பு இல்லை. ஆனால் நிறைய பேர் இந்த அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய வாய்ப்பு எல்லாமே அந்த நேரம் இருக்கும். ஆனால் அதுவுமே பெருசாக பாதிப்பு தராது, குணமடையக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. ஆயுள் ஆரோக்கியத்தை பற்றி பயப்பட வேண்டாம். இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே மாதிரி எதிர்பாலின நட்பு கிடைக்கும்.
எதிர்பாலின நட்பு வகையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. வேலையில் சிறப்பாக இருக்குது, பதிவு உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, பல நன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க. விரும்பின இடத்துல ஒரு கடன் தொகை பெறணும்னு முயற்சி செய்கிறீங்க, புதுசாக நீங்கள் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்கிறீங்க, வீடு கட்டணும், இல்லைன்னா புதுசாக தொழில் தொடங்கணும், வேறு இடத்துக்கு தொழிலை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மாற்றலாம். வீடு வாங்கணும் சம்மந்தப்பட்ட முயற்சி உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி ஏற்படக்கூடிய நேரம் தான். அதனால் துணிச்சல் மட்டும்தான் உங்களுக்கு தேவை. துணிச்சலே நீங்கள் துணிவாக அந்த நேரம் செயல்பட்டீங்கன்னா சிறப்பாக இருக்குது. நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்த பாருங்கள். ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு செயல்படுத்தி தரக்கூடிய வாரம். நேர்மறை சிந்தனை அதிகப்படுத்தினீங்கன்னா சிறப்பான பலன் கிடைக்கும். நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் செலவு இருக்குங்க, அலைச்சல் இருக்கும். பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். எந்த விஷயத்தில் நிதானம் கொடுத்துட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு இல்லை, உங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதால குடும்பத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. திறமை எங்கே போனாலும் திறமை பேசும், அதனால சிறப்பு தான். உடல்நிலையில் பெருசாக பாதிப்பு இல்லை, கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா உடல்நலத்தில் சிறப்பாக இருக்குது. எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனம் கொடுங்க, உங்களுக்குமே இந்த நேரம் சிறப்பு தான். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு செய்கிற வேலையில் அவசரமாக பதட்டமாக செய்யக்கூடாது. கொஞ்சம் இந்த நேரம் கவனம் கொடுக்கணும். அவசரப்பட்டீங்கன்னா அது இன்னும் தான் உங்களுக்கு நெருக்கடி ஆகும். அதனால் பொறுமை செய்ய பாருங்கள். மற்றபடி உடல் நலத்தில் பாதிப்பு இல்லை, குடும்ப நிலையிலும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. இந்த நேரம் நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்குங்க. அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு